சேவ் சிரியா, சேவ் பாலஸ்தீன் அப்படின்னு சொன்ன யாருமே சேவ் ஆப்கானிஸ்தான் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இதுக்கு காரணத்தை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இங்கே கொல்லப்படுவதும் இஸ்லாமியர்கள் தான், கொள்வதும் இஸ்லாமியர்கள் தான், பாதிக்கப்படக்கூடியவர்களும் இஸ்லாமியர்கள் தான். எங்கேயோ இடிக்குதில்ல? ஆப்கானிஸ்தானில் இப்போ என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த ஆப்கானிஸ்தானில் பிரச்சனை காரணமாக உலக நாடுகள் இப்போது எந்த மாதிரியான வேடிக்கையை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள்? குறிப்பாக இன்னைக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் எங்கள் நாட்டை விட்டு எங்களை எங்கேயாவது கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதனுடைய காரணம் என்ன? பல கேள்விகளுக்கான பதில் இப்போ ஒரு காணொளி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடுத்த காணொளி. ஆப்கானிஸ்தானில் இந்த ஒரு திடீர் மாற்றத்தால் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்ன, இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது அடுத்த காணொலியாக வரும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். உங்களுக்குள்ளேயே சண்டை வரணும், அதை நாங்கள் பார்த்து ரசிக்கணும். இதுதான் மேற்குலக நாடுகள் ரொம்ப நாளாக ஒரு யுக்தியாக பயன்படுத்தின ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லலாம். இந்த உங்களுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லும்போது இஸ்லாமியர்களுக்குள்ளேயே சண்டை வர வேண்டும். சிரியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமியர்களுக்குள்ளேயே சண்டை வந்தாலும், அதாவது ஷியா சன்னி அப்படிங்கிற ஒரு சண்டை வந்தாலும் அதில் உலக நாடுகள் தலையிட்டன. ஆனால் இன்னொரு பக்கமாக அப்படியே பாலஸ்தீனத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பாலஸ்தீனம் இஸ்ரேல் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை மாற்றப்பட்டது. ஸோ இது யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும், இல்லாட்டி கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டையாக பார்க்கப்பட்டது. அதனால் நிறைய பொலிட்டிக்ஸ், அரசியல் அப்படிங்கிறது அதில் விளையாண்டது. அதனால தான் சேவ் சிரியா, சேவ் பாலஸ்தீன் அப்படின்னு சொன்ன நபர்கள் இன்னைக்கு சேவ் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டுக்காங்க. சேவ் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்கிற நிறைய மனிதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்கள குற்றம் சொல்லலை, ஆனால் மீடியாக்கள் பேசலை, சோஷியல் மீடியாவால் இது ஒரு வைரல் ஆக்க முடியலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன பார்க்கணும், என்ன யோசிக்கணும், எதை பற்றி யோசிக்கணும், எதை பற்றிலாம் யோசிக்க போகிறீங்க, இது எல்லாமே தெரிஞ்ச சில நபர்கள் இருக்காங்க. சில நபர்கள்னா மீடியா, இந்த மீடியா மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆப்கானிஸ்தானில் இன்றைக்கும் பலவிதமான பிரச்சனைகள், குறிப்பாக காபூல் அப்படிங்கிற அந்த விமான தளத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 வீடியோ, அந்த லிங்கை மட்டும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். மக்கள் அலை மோதுகிறார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய விமானம் வந்து தரை இறங்குது, அந்த விமானத்துக்குள்ளேயே ஓடி போகிறாங்க. நம்ம பஸ்ஸை எப்படி ஓடி போய் பிடிப்போம், அதே மாதிரி விமானத்தை ஓடி போய் பிடிச்சிடலாமா, அந்த விமானத்தில் எனக்கு ஒரு சீட் கிடைச்சிடாதா, இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் நான் தாலிபனை விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற அஷ்ரஃப் கானி அவர்களுடைய அந்த பேச்சை எப்படி நாம் நம்புவது? ஏன்னா ஏப்ரல் மாதம் 2021 ஜோ பைடன் அவர்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய இராணுவத்தை நாங்கள் திரும்ப பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்லி. இது நடந்தது ஏப்ரல் மாதம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரல. ஆகஸ்ட்லேயே அமெரிக்காவினுடைய அரசாங்கமாக கருதப்பட்ட அஷ்ரஃப் கானி அவர்களுடைய அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பவரும் இப்போ யாருக்கு வரப்போகுது? தாலிபன்களுக்கு வரப்போகுது. 6-7 நாட்களுக்கு முன்னாடி இதே அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 30 நாள் காபூல் தாங்கும், காபூலுக்கு ஆப்கானிஸ்தானுடைய தாலிபன்களுடைய படை வருவதற்கு இன்னும் 30 நாட்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 3 மாதம் வரை தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 7 நாட்களுக்குள் இங்கே காபூல் அப்படிங்கிற தலைநகரத்தையும் மொத்த ஆப்கானிஸ்தானுடைய கட்டுப்பாட்டையும் தாலிபன்கள் பெற்றுவிட்டார்கள். இது எப்படி இவ்வளோ குயிக்காக விழுந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். யாரு இந்த ஆப்கானிஸ்தானுடைய ராணுவம் எப்படி விழுந்தது அப்படிங்கிறத நல்லா கவனிச்சிங்கன்னா பிற நாட்டை நம்பி இருப்பது எவ்வளவு டேஞ்சர் அப்படிங்கிறது உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு கட்டத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு நான் தான் அரணா இருப்பேன், என்னை மீறி நீ வந்து ஆப்கானிஸ்தானை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அமெரிக்காவினுடைய ராணுவம், நாட்டோவினுடைய ராணுவம், ஜெர்மனியினுடைய ராணுவம், யூகேவினுடைய ராணுவம் எல்லாருமே அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்படி அவங்களாம் நின்றுட்டு இருக்கும்போது ஆப்கானிஸ்தானுடைய படை வீரர்கள் என்ன செஞ்சாங்க? சரி, அவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஊழல், இல்லாட்டி அவங்கள வேறு விதமான அடிமைத்துவமான, ஏன்னா வெளியிலேருந்து வந்திருக்காங்க ட்ரூப்ஸ், அவங்களுக்கு வேலை செய்வதற்காக மட்டுமே ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். டோட்டலா ஆப்கானிஸ்தானுடைய வீரர்கள் எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் நபர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3.5 லட்சம் நபர்கள்ல வெறும் 1,85,000 நபர்கள் மட்டும்தான் அசலான ராணுவ வீரர்கள். மீதம் இருந்த நபர்கள் எல்லாம் ராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெயருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களாக இருந்திருக்கிறார்கள். அங்க கரப்ஷன் இருந்திருக்கு, அங்க போதுமான அளவுக்கு ட்ரைனிங் கிடைக்காம இருந்திருக்கு.
நல்லா கவனிச்சுக்கோங்க, போதுமான அளவுக்கு ட்ரைனிங் கிடைக்காம இருந்திருக்கு. விமானப்படை அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க, எங்களுடைய படையை நாங்கள் திரும்ப இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே விமானப்படையினுடைய கண்ட்ரோல் எல்லாமே யாருக்கு கொடுக்குறாங்க, இந்த ஆப்கானிஸ்தானுடைய ராணுவத்துக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த விமானப்படையால், ஆப்கானிஸ்தானுடைய விமானப்படையால் பாகிஸ்தானுக்குள்ள போய் அங்க ட்ரைனிங் எடுக்கக்கூடிய தாலிபான்களை அழிக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருந்ததுனால தான் ரொம்ப சீக்கிரமா ஒரு சீட்டுக்கட்டில் அடுக்கின கோபுரம் மாதிரி ரொம்ப சீக்கிரமா ஆப்கானிஸ்தானுடைய அரசாங்கம் கவிழ்ந்து விட்டது. ஆனால் அதே நேரத்தில் தாலிபான்களுடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம கவனிக்கணும். 60,000 வீரர்கள், அவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவு போர் யுக்திகள், கொரில்லா போர் யுக்திகள் முறையில் அறியப்படுபவர்கள். இந்த 60,000க்கு பிறகு மீதம் ஒரு 90,000 மனிதர்கள் இல்லாட்டி வீரர்கள் இருக்காங்க. அவங்க ஹிட் அண்ட் ரன் வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பியூர் அண்ட் பியூர் கொரில்லா தான். நேராக ஒரு இடத்த போய் தாக்குவாங்க, தாக்கிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இவங்களை பிடிக்கவும் முடியாது, இவங்க யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட டோட்டலாக ஒரு 1,50,000 வீரர்கள், ஸ்ட்ராங்கான வீரர்கள் தாலிபான்கள் பக்கம் இருந்திருக்கிறார்கள். இதனால தான் ஆப்கானிஸ்தானுடைய ராணுவம் கடைசி கட்டத்தில் ஒரு குண்டுகளை கூட வீசாமல், துப்பாக்கியிலிருந்து ஒரு குண்டை கூட தாலிபான்களுக்கு எதிராக பயன்படுத்தாமல் நாங்கள் சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டாங்க. இவங்க சரண்டர் ஆக போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அஷ்ரஃப் கானி அவர்கள் பல நாட்டு தலைவர்களுடனும் உள்நாட்டு தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அவங்களுடைய முக்கியமான அட்வைசஸ் எல்லாமே இப்போ டெல்லியில் வந்திருக்காங்க. கொஞ்சம் பேர் ஒமானுக்கு போயிருக்காங்க. ஏன் அஷ்ரஃப் கானி கூட ஒமான் அங்குக்கு போயிட்டாங்க, அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இவ்வளோ செஞ்ச தாலிபான்கள் அடுத்ததாக என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மீடியா, அதாவது தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய மீடியா ஆஃபீஸ்க்கு எல்லாமே போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்த வெப்பன் எல்லாமே சீஸ் பண்ணுறாங்க. அதாவது அமெரிக்காவினுடைய வெப்பனாக இருக்கலாம், இல்லாட்டி பல நாட்டினுடைய வெப்பனாக இருக்கலாம். அதெல்லாம் சீஸ் பண்ணிட்டு தாலிபான்களுடைய வெப்பனை யாருக்கு கொடுக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய மீடியா, இது முழுவதுமாக டோலோ நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, தாலிபான்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. காபூல் விமான நிலையம் அப்படிங்கிறது முழுவதுமாக மூடப்பட்டு விட்டது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 88,000 அங்கே இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானியர்களை எங்கள் நாட்டுக்கு நாங்கள் கொண்டு போக போகிறோம். இப்போ 6,000 மனிதர்களை கடைசி 3 தினங்களில் நாங்கள் கொண்டு போயிட்டோம். இன்னும் 80,000க்கும் அதிகமான நபர்களை கொண்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நாள் ஒன்றுக்கு 6,000லிருந்து 8,000 மனிதர்களை கொண்டு செல்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் நாட்டு மக்கள் ப்ளஸ் எங்கள் நாட்டுக்காக போராடின ராணுவ வீரர்கள், அவங்களுடைய குடும்பம், இதை மட்டும்தான் நாங்கள் காப்பாற்றுவோமே தவிர அங்கே இருக்கக்கூடிய மக்களை நாங்கள் காப்பாற்ற மாட்டோம். ஸோ ஒருத்தனை நம்பி இருந்தோம், அவன் நமக்கு அரணா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம நல்லபடியாக நம்பிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா என்னுடைய படையை விலக்குகிறேன் அப்படின்னு சொன்னால் அவனுடைய காரியம் முடியும் வரைக்கும் நம்முடைய நாட்டை பயன்படுத்தி கொண்டு இப்போ நம்ம நாட்டை விட்டே ஓடிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்தில் ஆப்கானிஸ்தானுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஸோ ஆப்கானிஸ்தானுடைய மக்கள் அப்படின்னு சொல்லும்போது தாலிபான்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. இந்த மக்களெல்லாம் நம்ம ஒரு பக்கமாக வச்சாலும் நாடுகள் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத தெளிவாக நல்லா கவனிச்சுக்கோங்க. யூகே சொல்லிட்டாங்க, நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டோம், இனி எங்களுடைய படையை அனுப்ப மாட்டோம். ஜெர்மனி சொல்லிட்டாங்க, நாங்கள் எங்களுடைய படையை அனுப்ப மாட்டோம், அங்கே இருக்கக்கூடிய எங்கள் பிரஜைகளை மட்டும் எங்கள் நாட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா என்ன சொல்லிட்டாங்க, நாங்களும் எங்கள் நாட்டு மக்களை திரும்ப கொண்டு செல்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் விசா, அதாவது ஆப்கானிஸ்தானியர்கள் நிறைய பேர் இங்கே விசா அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும், அகதிகள் இங்கே வர வைக்கப்படுவார்கள் அப்படிங்கிற இன்டைரக்ட் மெசேஜையும் இந்தியா கொடுத்திருக்கிறது. சீனா இன்னைக்கு முதல் முறையா அப்படியே உலக நாடுகள்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, தாலிபான்கள் அப்படிங்கிறவங்க எங்களுக்கு சில வாக்குறுதிகளை தந்திருக்காங்க. அதாவது இந்த உய்குரின மக்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுடைய ஒரு போராட்ட குழு அப்படிங்கிறது அங்கே இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. அந்த போராட்ட குழுவை நாங்கள் இயங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தாலிபான்கள் கொடுத்த வாக்கை அவர்கள் காப்பாற்ற வேண்டும். அதே மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஆப்கானிஸ்தானுடைய இப்போதைய அரசாங்கத்துக்கு கூட நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு முறையை மேம்படுத்த விரும்புகிறோம், நாங்கள் அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போர்ட் மட்டும்தான் கொடுத்தாங்களா? இல்லை, அவங்களுடைய தூதரக அதிகாரிகள், அவங்களுடைய தூதரகம் இது எதுவுமே மூடலை. அங்கே கொஞ்சம் நபர்கள் ஸ்டாஃப் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க, எங்களுடைய வேலை சரியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுடைய இம்ரான்கான் அவர்கள் இன்னைக்கு 10-12 மீட்டிங் அட்டன் பண்ணிட்டாராம், செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன செய்யணும், எந்த மாதிரியான தலைவர்களை உள்ள அனுப்பணும், எந்த மாதிரியான தலைவர்களுக்கு கீழ் தாலிபான்கள் ஆட்சியை செய்ய போகிறார்கள், இவர் தலைவரா அவர் தலைவரா இப்படிங்கிற முழு தீர்மானமும் எங்கிருந்து தான் செல்ல போகிறது, இதே பாகிஸ்தான் மண்ணிலிருந்து தான் செல்ல போகிறது. ஸோ பாகிஸ்தான் இந்தியாவை அந்த இடத்துல டாமினேட் பண்ணிட்டாங்க. இனி இந்தியாவுக்கு அங்கே வேல்யூ கிடையாது, இந்தியாவினுடைய எந்த விதமான சார்பு அமைப்பும் அங்கே செயல்படாது அப்படிங்கிறத இன்டைரக்டா இப்போ இம்ரான்கான் அவர்கள் வர சொல்ல
ஆரம்பிச்சிட்டாங்க. இம்ரான்கான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார்? பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? உலக நாடுகளே, நீங்க இதனால் வரையிலும் ஆப்கானிஸ்தான் கூட எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தீங்களோ அப்படியே செயல்படுங்கள். இப்ப இருக்கிற அரசாங்கம் தப்பான அரசாங்கம்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்திருக்கார். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்க உங்களையே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நாளைக்கு இதே மாதிரி ISIS அப்படிங்கிறது புதுசா வரும். அதாவது பழையது தான் புதுசா பல நாடுகளை பிடிக்க வரும். இந்த தருணமும் பிற நாடுகள் அப்படியே ஓடிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய இஸ்லாம் மக்களும் இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் தான் பாதிக்கப்பட போகிறார்கள். அதை யாராவது கேட்டுட்டா, நீ தாலிபன்களுக்கு எதிராக பேசுறியா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்களே தவிர, ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஆதரவா பேசுறியடா விக்கி அப்படின்னு சொல்லி கருத்துக்கள் வருவது மிக 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 குறைவாக இருக்கிறது. ஸோ ஒரு கட்டத்தில் அங்க பாதிக்கப்படுவதும் இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி நிற்கிறார்கள் பல நாட்டு இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டையாவே அவங்க பார்க்குறாங்க. இது அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை கிடையாதுப்பா, இது உலக நாடுகள் உங்களுக்கு எதிராக எடுத்திருக்கும் ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்குள்ளேயே நீங்க சண்டை போட்ட பிறகு அதன் பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய அடுத்த குழு என்னவோ அதுக்கு எதிராக ஒரு போர் அப்படிங்கிறது தொடங்கப்படும். ஒரு கட்டத்தில் ISISக்கு எதிராக எத்தனை உலக நாடுகள் ஒன்றிணைந்தது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ மறுபடியும் தாலிபன்களா இல்லாட்டி உய்குர் இனத்துக்கு போராடக்கூடிய அந்த அமைப்பா அல் கொய்தாவா உங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கோங்க. நாளைக்கு ஆப்கானிஸ்தானை ஆளப்போவது யார் அப்படின்னு சொல்றதுல தாலிபன்கள் ஒரு பக்கம் நிற்பார்கள், வேறு பல இனக்குழுக்கள் வேறு பக்கமா நிற்பாங்க. சண்டை போட்டு முடிச்ச பிறகு இதோ நான் தீர்க்க வருகிறேன், இல்லாட்டி எங்க மக்கள் நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லி பழிவாங்குவதாக சில பல நாடகங்கள் நடத்தப்படும். இது எல்லாமே சீக்கிரமா நடைபெற போகிறது, அவ்வளவுதான். ஸோ டோட்டலா பார்க்க போனா சில நாடுகளுடைய உதவியுடன் தாலிபன்கள் இப்போ அரசாட்சியை அமைத்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம வச்சாலும், எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்விகள் எல்லாமே எழுப்பப்படுகிறது. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றி யாராவது நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு என்ன தேவை? இவ்வளவு நாள் யுத்தம் 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 அப்படின்னு சொன்ன அந்த மக்களுக்கு உள்நாட்டு கட்டமைப்பை யார் ஏற்படுத்தி தரப்போகிறார்கள்? ஐநா சபை என்ன செய்ய போகிறது? இந்த கேள்விகள் எல்லாமே இருக்கா? இந்த கேள்விக்கு தான் இப்போ இந்தியா அப்படிங்கிற நாடு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா உலக நாடுகளுடைய ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் இப்போதைய தலைவர் யார் தான்? இந்தியா தான். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லலாம். என்ன முடிவு எடுக்கணும்? இந்தியாவுக்கு கீழே 5 விதமான கேள்விகள் இருக்கு. அந்த 5 கேள்விகளுக்கு இந்தியா எப்படி பதில் கூற போகிறது அப்படிங்கிறத யோசிக்க கூட முடியல. ஏன்னா அவ்வளோ டஃப்பான கொஸ்டின்ஸ். இந்த ஆப்கானிஸ்தானை தாலிபன்கள் பிடித்தெடுத்திருப்பதால் இந்தியாவுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ இந்தியாவினுடைய வர்த்தகமும் பாதிப்படைந்திருக்கிறது அப்படிங்கிற வேறொரு குரலும் எழும்பி இருக்கிறது. வர்த்தகம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்கானிஸ்தானுக்குள்ள நேரடியாக நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இனி இதுக்கு தேர்ட் பார்ட்டி நாடு, இதாவது 3வது நாடு வழியாகத்தான் இனி ஆப்கானிஸ்தானுக்குள்ள நம்ம நுழைய முடியுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் நம்முடைய வர்த்தகமாக இருக்கிறது ஆப்கானிஸ்தான் கூட. இந்த 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர் இனி எப்படி போகும்? அங்கிருந்து கிடைக்க வேண்டிய பேமெண்ட் எப்படி இங்க கிடைக்கும்? இல்லாட்டி இங்கிருந்து அனுப்பப்பட்ட பொருட்கள் எப்படி அங்க போய் சேரும்? இந்த மாதிரியான பல கேள்விகள். இது நம்ம நாடு மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல நாடுகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ரஷ்யா இன்னொரு பக்கமா வந்து உங்களுக்கு நான் துணை நிற்கிறேன், ஆனா எங்க நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான தீவிரவாதிகளை வரவிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற நாட்டுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் சில பல அரசியல் விளையாட்டை விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். தாலிபன்கள் நல்லபடியாக ஆட்சி செய்வார்களா? அடுத்த கட்டமாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் அங்கே இருக்கக்கூடிய துணிக்கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா முழுமையான ஆடையை அணிய வேண்டும், முழுமையான ஆடையை அணிய வேண்டும், அதை மட்டும்தான் இப்போ தாலிபன்கள் சொல்லியிருக்காங்க. பெண்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம், ஆனால் முழுமையான ஆடையை அணிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த மாதிரியான ஆடை கடைகள், அதே மாதிரி பிற நாட்டு பெண்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற மிக முக்கியமான கட்டுப்பாடும் அங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது. சோ ஆப்கானிஸ்தான் அமீரகமாக மாற்றிவிட்டார்கள். பெயரெல்லாம் மாத்திட்டாங்க, பெயர் மாத்திட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய பதவிகள் யாருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறார்கள். பலவிதமான சம்பவங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் இந்தியாவினுடைய ஏர் இந்தியா அப்படிங்கிற விமானம் நம்ம ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு போய் நம்முடைய நாட்டு பிரஜைகளை கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு சொல்லும்போது காபூல் அப்படிங்கிற விமான நிலையம் மூடப்பட்டிருப்பதால் எப்படி நம்ம நாட்டு மக்களை நாம் இங்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற அடுத்த கட்டமான ஒரு கேள்வியும் இருக்கு. நார்மலாக பார்க்க போனால் நம்முடைய ஒரு விமானம் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானில் ஹைஜாக் செய்யப்படுகிறது. அந்த நேரத்தில் தாலிபன்கள் கூட நம்மளால் பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே இருந்த வருடங்கள் இருக்கிறது. ஆனால் 2021 அப்படி கிடையாது. ஆப்கானிஸ்தானில் இந்த பிரச்சனை நடைபெறுகிறது அப்படின்னு தெரிஞ்ச போதே நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம்? பேக்டோர் வழியாக தாலிபன் கூட எல்லாமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தாலிபன்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி நம்முடைய இந்தியாவினுடைய மிலிட்ரி விமானமான C-17 அப்படிங்கிற விமானத்தை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றி விடலாமா அப்படிங்கிற யோசனையிலும் இந்தியா இருக்கிறது. இந்தியாவினுடைய
இதனுடைய பாதிப்பு என்ன, இந்தியா என்ன நினைக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு பாகத்தில் கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துடலாம். அதுவும் இன்றைய காணொலியாகவே வெளிவரும். இந்த காணொலியை நல்லா கவனிச்சிருந்தா தெரியும், ஆப்கானிஸ்தானை சுற்றி ஒரு மாய வலை அப்படிங்கிறது பின்னப்படுகிறது. இதே மாதிரியான ஒரு பபிள் ஆப்கானிஸ்தானில் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த ஒரு மாற்றம் பல அரபு நாடுகளை பாதிக்கும். அந்த அரபு நாடுகளை பாதிக்கும் அந்த தருணத்திற்காக தான் பல நாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சாம்பிளுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இன்னைக்கு பாலஸ்தீனத்தை சேர்ந்த 4 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. மலேசியாவில் அதே மாதிரியான அரசியல் குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. மலேசியா, பாகிஸ்தான், ஈரான், துருக்கி இந்த 4 நாடுகள் தான் கூட்டணியாக இருந்தார்கள். இதில் மலேசியாவில் இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, துருக்கியில் ஃப்ளட் நடந்துட்டு இருக்கு, பாகிஸ்தான் இப்போ தாலிபான்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படின்னு சொல்லும்போது இந்த 4 நாடுகளுமே இப்போது பிளவுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாய்ப்புக்காகத்தான் உலக நாடுகள் காத்து கொண்டிருந்தார்கள். இந்த வாய்ப்பை பிற நாடுகள், குறிப்பா மேற்குலக நாடுகள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள்? சீக்கிரமா விடை கிடைத்துவிடும். தமிழ் பட்சத்தில் வரக்கூடிய அப்டேட்டை பாருங்க. உங்களுக்கான அந்த உலக நபருக்கான பார்வை மிகப்பெரிய அளவில் மாறுபடும் என்று சொன்னால் மிகையல்ல. ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை இங்கே பதிவு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கன் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அதையும் டச் பண்ணிக்கோங்க. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.